வணக்கம் நேயர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்ப்யூட்டரை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி மல்டி யூசர் அக்கௌண்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்குள்ளார போகிறேன். என்னுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே காட்டுது. இந்த அக்கௌண்ட் நேம் வந்து சக்தி வேலவன் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ரெண்டு விதமான அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் யூசர் அக்கௌண்ட், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு ரெண்டு விதமான அக்கௌண்ட் இருக்குது. இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் மூலிமா தான் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியும். சில சிஸ்டம் செட்டிங்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் செட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸ்டாண்டர்ட் யூசரால் அது செய்ய முடியாது. அதே போல் யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டால் மட்டும்தான் முடியும். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் யூசரால் அதை செய்ய முடியாது. சரி, இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே உங்களுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனு இருக்கு இல்லையா, இந்த மெனுவில் ஃபேமிலி அண்ட் அதர் யூசர்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் சம்மோன் எல்ஸ் டு திஸ் பிசி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த யூசருக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு வேணுமான்னு கேட்குது. இந்த யூசர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் திஸ் பர்சன் சைன் இன் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே புதுசாக ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்லுது. சரி, இதுவும் நான் வேணான்னு நினைக்கிறேன். அதனால் ஆட் ஏ யூசர் வித்தவுட் ஏ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த இடத்துல யூசர் நேமை கொடுக்க சொல்லுது. நான் வந்து ஃபேமிலி அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லுது. நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். இங்கே ரீடைப் பாஸ்வேர்டை அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு. இங்கே 3 செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குது. இப்போது 3 கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபஸ்ட் ஸ்கூல் யூ அட்டெண்ட்னு இருக்குது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிட்டி யூ ஆர் பார்ன்னு இருக்குது. வாட் வாஸ் த சைல்ட்ஹுட் நிக் நேம்னு இருக்குது இல்லையா. இப்போ இந்த 3த்துக்கும் நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆன்சரை கொடுங்க. இந்த ஆன்சரை மறந்துட்டாலும் அந்த யூஸரை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் நான் இங்கே கவர்மெண்ட்டுன்னு கொடுக்குறேன். ரெண்டாவது கொஸ்டினோட ஆன்சரை இங்கே சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ராக் ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த ஃபேமிலி அப்படின்ற நேமில் ஒரு யூசர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேஞ்ச் அக்கௌண்ட் டைப்புன்னு இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். வேணும்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாம் அல்லது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாகவே விட்டுடலாம். அதுக்குண்டான பர்மிஷன் ஆப்ஷன் இங்கே இருக்குது. மற்றும் இந்த அக்கௌண்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நான் இங்கே ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். சரி, இந்த அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளார போகிறதுக்கு நான் வந்து மீண்டும் ஸ்டார்ட் மெனுவுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அக்கௌண்ட் செட்டிங் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு சைன் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. இங்கே கீழே ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே சைன் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த சைன் அவுட்டுக்கு கிளிக் பண்ணுறேன். இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போது உள்ளே போக போகிறோம். பாருங்கள், உள்ளே போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. இப்போது ஃபேமிலி அக்கௌண்ட்டுக்குள்ளார போகிறியா அல்லது நீ சக்தி வேலவன் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்குள்ளார போகிறியா அப்படின்னு கேட்குது இல்லையா. நான் ஃபேமிலி அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போது நான் யூசர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி உள்ளே போகிறேன். இது புது சிஸ்டம் க்ரியேட் பண்ணுற மாதிரி சில செட்டிங்ஸை நம்மளுக்கு காட்டுது. பாருங்கள், புதுசாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இப்போ உங்களுக்கு வரும். நம்மளுக்காக அது புது யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ப்ரைவசி செட்டிங்ஸ் கேட்குது. இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூசர் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது மீண்டும் நான் செட்டிங்குக்குள்ளார போகிறேன். இப்போது ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போகிறேன், செட்டிங்குள்ளார போகிறேன். இங்கே அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃபேமிலின்னு கேட்குது. இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இல்லை. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனே உங்களுக்கு இல்லை. அதனால் இந்த ஸ்டாண்டர்ட் யூஸரால் ஒரு யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது மற்றும் ஒரு சாஃப்ட்வேரை அவங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டு தேவை. சரி, மீண்டும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பழையபடி சைன் அவுட் பண்ணிவிட்டு அதனுள்ள போயிடலாம். இதனால் நீங்கள் யாருக்கிட்ட உங்கள் சிஸ்டத்தை கொடுத்தாலும் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை பார்க்காத மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.